Hi friends, I'm Mohan from Kishop Academy. So இன்னைக்கு பார்க்க போற லைவ் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி ஐஎன்எம் சேர்த்து ஒரு 50 क्वेश्चन சரிங்களா? ஐஎன்எம் ஒரு 30 क्वेश्चन, பாலிட்டி ஒரு 20 क्वेश्चन. எல்லா படத்துல இருந்து கலந்து வரும். சோ போன லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லைவ்ல எடுக்கிற क्वेश्चन எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பெக்குலியரான क्वेश्चन தான் எடுக்கிறோம். பாக்கும்போது சில क्वेश्चन உங்களுக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். சில क्वेश्चन கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். தேர்வுல எப்படி வேணாலும் கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு क्वेश्चन அப்படிங்கற கேள்வியும் வரும். என்னடா இப்படி ஒரு क्वेश्चन அப்படிங்கற மாதிரி வரும். சோ அதனால கலந்து தான் எடுத்துறோம். கண்டிப்பா அந்த லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களால லைவா பார்க்க முடியல அப்படினா தயவு செய்து ஆஃப்லைன்ல கூட பாத்துருங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் கேள்வி. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவேன் என்று திலகர் முழங்கிய ஆண்டு. சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா திலகர். அவரு அதை அடைந்தே தீருவேன்னு சொன்ன வருஷம் என்னது? அந்த வருஷமே அவர் என்ன பண்ணிவிடுவாங்க? குற்றச்சட்டத்துல கைது பண்ணிவிடுவாங்க. வெரி குட். 1897 ஆப்ஷன் ஏ. சுயராஜ்யம் என்று பிறப்புரிமை என்று முழங்கியவர் திலகர். அது முழங்கிய ஆண்டு 1897. சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பாருங்க, இதுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப முக்கியம். இதுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப முக்கியம். வெரி குட். ஆப்ஷன் டி, WC பானர்ஜி. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா உமேஷ் சந்திர தத் அப்படின்னு கொடுப்பாங்க, இல்ல சமயம் உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்னு கொடுப்பாங்க, சில சமயம் WC பானர்ஜின்னு கொடுப்பாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். இவரு ஃபர்ஸ்ட் 85, இவரு 86, இவரு 87. இது மும்பை, பம்பாய், இது கல்கத்தா, இது சென்னை. ஏசி மஜும்தார், அம்பிகாச்சரண் மஜும்தார் தான் லக்னோ ஒப்பந்தத்தப்ப என்னவா இருப்பாரு? காங்கிரஸ் தலைவரா இருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏசி மஜும்தார் லக்னோ ஒப்பந்தம் 1916. சரிங்களா? சாதாபாய் நவ்ரோஜி வந்து பாத்தீங்கன்னா 1886 ஒன்னு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1906 5லயோ 6லயோ வந்து பாத்தீங்கன்னா சூரத் பிளவு இருக்கும். சரிங்களா? 7ல அதுலயும் அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் 1906 அவர் இருப்பாரு. அப்புறம் 27, 28 இந்த மாதிரி சம்திங்ல ஒன்னு இருப்பாரு. சோ 3 இடத்துல தாதாபாய் நவ்ரோஜி வருவார். சரிங்களா? சுய உதவி ஆத்ம சக்தி என்னும் செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு மேளாக்கள் என்னும் திருவிழாக்களை பயன்படுத்த அழைப்பு விடுத்தவர் யார்? குரூப் 4ல ரீசெண்டா நடந்த தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா ரக்ஷாபந்தன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. அதுவும் இவரும் ஒருத்தர் தான். கரெக்ட். நீங்க போட்ட ஆப்ஷன் சி கரெக்ட். ரவீந்திரநாத் தாகூர். ஏன் இந்த கேள்வி எடுத்திருக்கேன்னா, இவரு ஆத்ம சக்தின்னு சொல்லியிருப்பாரு, காந்தியடிகள் ஆன்ம பலம்னு சொல்லியிருப்பாரு. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சுதேசி பத்தி பேசியிருப்பாங்க. சோ ரவீந்திரநாத் தாகூரும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா காந்தி கேட்பாங்க, சில பேர் மட்டும்தான் பெக்குலியரா கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப காந்தி, அன்னிபேசன், ரவீந்திரநாத் தாகூர், அலிப்பூர் குண்டுவெடிப்பு, லாகூர் சதிவிலக்கு கலந்து போட்டு அடிக்கிறாங்க. எல்லாத்தையும் படிச்சுங்க. சரிங்களா? வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி என்னும் கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு. இதுல இருந்து ஒரு கேள்வி குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. எத்தனை பங்குகள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 10 லட்சம் பங்குகள். சரிங்களா? ஒரு பங்கு 25 ரூபாய். வெரி குட். 1906 வங்க பிரிவினைக்கு அப்புறம் சுதேசி 1906ல ஆரம்பிப்பாங்க இல்லையா? அப்பதான் இவர் என்ன பண்ணுவாரு? சுதேசி நீராவி கப்பலையும் ஆரம்பிப்பாரு. 1916 ஆண்டு காங்கிரஸ் வருட மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? 1916 ஆண்டு காங்கிரஸ் வருட மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? போன லைவ்ல 1917ல அன்னிபேசன் பார்த்தோம். சோ இந்த ஆப்ஷன் வராது. வேற யாரு? வெரி குட். மேல சொன்ன இல்லையா லக்னோ ஒப்பந்தம். யாரு? ஏசி மஜும்தார், அம்பிகாச்சரண் மஜும்தார். சரிங்களா? ஃபெரோஷா மேத்தா வந்து பாத்தீங்கன்னா மிதவாதிகள் மட்டும் இருக்கிற ஒரு இதுக்கு வந்து தலைமை வச்சிருப்பாரு. 1907க்கு அப்புறம் 8ல ஒரு இது நடந்திருக்கும். மிதவாதிகள் காங்கிரஸ், தீவிரவாதிகள் யாருமே எல்லாம் மிதவாதிகள் மட்டும். விஜயராஜாச்சாரியர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் வந்து அப்ரூவ் கொடுக்கும்போது நாக்பூர் காங்கிரஸ்ல 1921லயோ 22லயோ இவர் தலைமை வச்சிருப்பார். இது போன லைவ்ல நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? சோ 1916 யாரு? ஏஜி மஜும்தார். 17 அன்னிபெசன்ட். 1907 பெரோசா மேத்தா. 1922 விஜயராகவாச்சாரியர். சோ
ஒரு கேள்வி எடுக்கிறீங்கன்னா அந்த ஆப்ஷன்ல என்ன வருதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சம்ரான் இயக்கம் நடைபெற்ற ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சம்ரான் யாரு? காந்தியடிகள் தன்னோட முதல் வெற்றியை பதிவு செய்திருப்பாரு. சம்ரான் 16, 17, 18, 19, 19ங்கிறது உங்களுக்கு வராதுன்னு தெரியும். சரிங்களா? வெரி குட். என்னது? 17. சம்ரான் தான் ஃபர்ஸ்ட். கேதாவும் அகமதாபாத்தும் 18. கேதா அகமதாபாத் என்னது? 18. சரிங்களா? அகமதாபாத் வந்து பாத்தீங்கன்னா 18. அதுக்கப்புறம் கேதா வரும். 17 சம்ரான். இது உங்களுக்கு குழப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ முதல்ல நம்ம சாப்பாடு போட்டா என்ன ஊத்தி சாப்பிடுவோம்? முதல்ல சாம்பார் அப்படின்னு ஆக வச்சிடணும். 7 நாளைக்கும் சாம்பார் கொடுத்தாலுமே நம்ம முதல்ல அதான் ஊத்தி சாப்பிடுவோம். ஸோ 1917னா சம்ரான். சரிங்களா? நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து திராவிடர் கழகம் என்று பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு. திமுகவோட ஆர்ஜின் தீக்கானி பெயர் சூட்டியிருப்பாங்க. இந்த புகழ்பெற்ற இந்த இதை கொண்டு வந்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா தீர்மானத்தை. என்ன வருஷம்? தீக்கா என்ன வருஷம்? வெரி குட். 44. 44 தான். 38ல வந்து பாத்தீங்கன்னா பெரியார வந்து நீதி கட்சியோட தலைவரா தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 44ல ஒரு மாநாட்டுல என்ன பண்ணுவாங்க? நீதி கட்சியை திராவிடர் கழகம்னு மாத்திருவாங்க. தீகாவில இருந்து பிரிஞ்சதுதான் திமுக. திமுகல இருந்து பிரிஞ்சது அதிமுக. அதிமுகல இருந்து பிரிஞ்சது மதிமுக. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரிஞ்சு வந்துச்சு. பெரியார் எந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நிறைய டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நம்மளுக்கு எத்தனை வயசுல நம்மளுக்கு சுயமரியாதை பீக்ல இருக்கும்? 25 வயசுல. அப்படி நான் வச்சுங்க. 1925. நம்மளோட சுயமரியாதை எப்ப இருக்குன்னா 25 வயசுல தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை பீக்ல இருக்கு. யாராவது நம்மளை பத்தி ஏதாவது சுயமரியாதை குறைவா ஏதாவது சொல்லிவிட்டாங்கன்னா நம்ம சண்டைக்கு போவோம். அந்த மாதிரின்னு வச்சுங்க. நான் வச்சுங்க. சுயமரியாதைனா 25. 25ல காங்கிரஸ்ல நடந்த ஒரு மாநாட்டுல வகுப்பு வாரிய இதை ஒதுக்கீட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு வெளியே வந்த பெரியார் என்ன பண்ணுவாரு? சுயமரியாதை இயக்கத்தை கையில் எடுப்பார். திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்னும் நூலை 1856 இயற்றியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் யோசிக்க கூடாது. யாரு? ராபர்ட் கால்டுவெல். நான் முன்னாடியே சொன்னேன். எல்லாத்துல இருந்து ஐயனம்னா யூனிட் 8, 9 சேர்ந்துதான் வரும். இதெல்லாம் யூனிட் 8, 9 கொஸ்டின். சரிங்களா? வ.உ.சி. சிதம்பரனார் அவர்கள் டேஸ் டேஸ் என்னும் 2 கப்பல்களை விலைக்கு வாங்கி அவற்றை தூத்துக்குடி மற்றும் கொழும்புக்கு இடையே ஓட்டினார். அந்த கப்பலோட பேர் என்ன? SS ஸ்டார்ட் ஆகும். வெரி குட். ஆப்ஷன் டி SS லாவோ, SS காலியா. தமிழகத்தில் எத்தனை பாளையங்கள் இருந்ததாக நம்பப்படுகிறது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்விதான். வெரி குட். எத்தனை? 72 பாளையங்களா பிரிச்சிருப்பாங்க. 72 பாளையம். மேட்டுப்பாளையம் அது ஒரு பாளையம் தான். ராசக்கா பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரியநாயக்கம் பாளையம். இதெல்லாம் பாளையங்கள் தான். சரிங்களா? திருச்சிராப்பள்ளி அறிக்கை யாருடைய தலைமையின் கீழ் தயாரிக்கப்பட்டது? இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். திருச்சிராப்பள்ளி அறிக்கை வெள்ளையர்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி சமூக அறை கூவல் விடுத்த முதல் அறிக்கை. சுதந்திரத்துக்கு முன்னாடியே சாதி மொழி இனம் கடந்து எல்லாரும் ஒண்ணு கூடுங்க அப்படின்னு சொல்லி முதல் விடுக்கப்பட்ட அறிக்கை. வெரி குட். யாரு? மருது பாண்டியர்கள் 1801. சரிங்களா? வேலூர் புரட்சி வெடித்த நாள். வேலூர் புரட்சி 1806ங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன நாள்? வெரி குட். ஆப்ஷன் பி ஜூலை 10. ஜூலை 10 வருஷத்தை ஞாபகம் வச்சுங்க. சம வாய்ப்பு மற்றும் சமவேளைக்கு சம ஊதியம் என்று உத்தரவாதம் அளிக்கும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு. இது பாலிட்டியில வரலைங்க. பாலிட்டியில வரலை. ஐஎன்எம்ல இந்த கேள்வி வந்திருக்கு. யூனிட் 899. சம வாய்ப்பு, சம வேலைக்கு சம ஊதியம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதுதான் இது. வெரி குட். ஆர்டிகல் 14 பிரிவு 14. பிரிவு 15 மத மொழி இன சார்பு இல்லாம எல்லாத்தையும் ஒற்றுமையா பார்க்கணும் அப்படிங்கிறது தான்.
அந்த மாதிரி பிரிவுகள் இல்லாம எல்லாத்தையும் சமமா பார்க்கணுங்கிற பிரிவு எது? 15. 14 சம வாய்ப்பு சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்றதா இது. சமம்னாவே சம வாய்ப்பு தானே. டேஸ் ஆண்டு சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது. மகாசாசனம்னு சொல்லுவாங்க. சார்லஸ் வுட் கல்வி அறிக்கையின் இந்தியாவின் கல்வி அறிக்கையின் மகாசாசனம் எது? இதுதான். வெரி குட். எது? 54. 3 கல்வி அறிக்கை ரொம்ப முக்கியம். மெக்காலே 35, சார்லஸ் வுட் வந்து பாத்தீங்கன்னா 54, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹண்டர் 83லயோ 84லயோ வரும். சரிங்களா? ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் யார்? கொங்கு நாட்டு பாளையக்காரர். ஆக்சுவலா இங்க பாருங்க, கோபால நாயக்கர் திண்டுக்கல்லும் கொங்கு நாட்டுக்குள்ளதான் வரும். கேரளாவில் இருக்கிற கேரளாவும் வரும். ஆனா இதை பெக்குலியரா கொடுத்திருப்பாங்க. இன்ன வரைக்கும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 100வது நாள் 120வது நாள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. 100வது வருஷம் 110வது வருஷம்லாம். வெரி குட். யாரு? தீரன் சின்னமலை தீர்த்தகிரி. அவரோட இயற்பெயர் என்ன? தீர்த்தகிரி. சரிங்களா? பர்தோலி சத்தியாகிரகத்தில் விவசாயிகள் யாருடைய தலைமையில் தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்தனர்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. டிஎன்பிசி தேர்வுல இதை பத்தி கேட்டிருக்காங்க. பர்தோலி காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 வரும். சரிங்களா? பர்தோலி வந்து பாத்தீங்கன்னா 2 இடத்துல வரும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை இது பண்றது, அனௌன்ஸ் பண்றது, அப்புறம் ரிவோக் பண்ணது. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பர்தோலி. இந்த பர்தோலி சத்தியாகிரகம் யாரோட தலைமை? வெரி குட். ஆப்ஷன் ஜி, வல்லபாய் பட்டேல். நிறைய டிஎன்பிசி தேர்வுல கேட்டிருக்காங்க. பர்தோலி சத்தியாகிரகம் யாரு? வல்லபாய் பட்டேல். வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 1928. 1928. சரிங்களா? ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவில் ஆங்கிலேயராக இருக்கும் ஒரு பிரிவினரை இந்தியாவுக்குள்ளே உருவாக்க முயன்றியவர் அல்லது விரும்பியவர் யார்? பாடத்துக்கு லைவுக்கு 1, 2 இந்த மாதிரி கோட்ஸ் வரும். ஏன்னா அதையும் கேட்கறாங்க. வெரி குட். யாரு? டிபி காலின் மெக்காலே. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? இந்தியாவில் ஆங்கிலேய கல்வியை சட்டமாக்குவாரு, ஆங்கில கல்வியை கொண்டு வருவார். பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு யாரை தலைவராக கொண்டு நிறுவப்பட்டது? ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா பாடம் நடத்தும் போது இந்த லைவ்ல இந்த கொஸ்டின் ஒரு கான்ட்ரவர்சியா இருந்துச்சு. சில பேர் சில விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா பாடத்தை கவனிச்சிங்கன்னா இதை ஈஸியா நம்ம போட்டுடலாம். தெரியும். ஆப்ஷன் டி போடுவீங்க. தவறு. யாரு? சோகன் சிங் பர்கானா. அதாவது இது வந்து காதர் கட்சின்னு சொல்லுவாங்க. இது தலைவராக கொண்டு நிறுவப்பட்டது சோகன் சிங் பர்கானா. இதோட நிறுவனர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா லாலா ஹர்தயால். ஃபவுண்டர் இவரு, சேர்பர்சன் இவரு. சரிங்களா? ஏன்னா புக்ல அப்படிதான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஐட்டத்துல அப்படிதான் கொடுத்துருக்காங்க. சோகன் சிங் பர்கானாவை கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு 1913 சம்திங்ல தலைவராக நிறுவப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த கனடா அமெரிக்காவில் இருக்கிற சீக்கியர்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு அமைப்பு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, காதர் கட்சி. சரிங்களா? இதோட நிறுவனர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா லாலா ஹர்தயால். யாரை தலைவராக கொண்டு நிறுவப்பட்டதுன்னு வந்து பாத்தீங்கன்னா சோகன் சிங் பர்கானா. நிறுவனர் லாலா ஹர்தயால். நிறைய பேர் கமெண்ட்ல வந்து போன தடவை லைவ்ல இதே கொஸ்டின் எடுத்தப்ப போட்டிருந்தீங்க. சரிங்களா? நிறுவனர் வேற, தலைவர் வேற. ஃபவுண்டர் ஒருத்தர் இருப்பாங்க. சில கம்பெனில அவரே ஃபவுண்டராகவும் தலைவராகவும் இருப்பாங்க. பட் ஃபவுண்டருக்கு அப்புறம் சேர்பர்சனா ஒருத்தரை போடுவாங்க. சரிங்களா? இப்ப வந்து சுதேசி கப்பல் நிறுவனர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா யாரு? நம்ம வஉசி. ஆனா அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்ல யாரு தலைவரா இருப்பாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பாண்டித்துரையர் தலைவரா இருப்பாரு. அந்த மாதிரி. சரிங்களா? சோ அதுக்கு 2க்கும் நீங்க படிச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சார் இந்த கேள்வி தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் செக் பண்ணி பார்த்தப்ப பாக்ஸ்ல இது தெளிவா கொடுத்திருந்தாங்க. சரியா? 1905ஆம் ஆண்டு இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இந்திய பணியாளர் சங்கம். இதுல காந்தியடிகள் ஒரு அங்கமா இருப்பாரு. இதோட தாக்கத்தின் பேர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து எல்லா பக்கமும் இவருக்கு அழைப்புகள் வரும். சம்ரானுக்கு, கேதாவுக்கு, அகமதாபாத்துக்கு இவருக்கு அழைப்புகள் வந்ததுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய பணியாளர் சங்கத்தின் மூலமா தான். சோ நாட்டுல முதல்ல பணியாளர்களுக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடங்கப்பட்ட முதல்
ஒரு வெல்ஃபேர் கமிட்டி. இதுதான் இந்திய பணியாளர் சங்கம். வெரி குட். யாரு? காந்தியோட அரசியல் குருவான கோபாலகிருஷ்ண கோகலே. இதுல யார் யார் வந்து பாட்டா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் இருப்பாரு. சரிங்களா? வருஷம் 1905 இந்தியாவில் பணியாளர்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் வெல்ஃபேர், அதாவது என்ஜிஓ, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராம சேவை நோக்கத்தோட தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். மத்திய சட்டப்பேரவை அரங்கிற்குள் எந்த ஆண்டு பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் வெடிகுண்டு வீசினர்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பகத்சிங்க வந்து உலகம் பூரா தெரியறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, மத்திய சட்டப்பேரவை அரங்குக்குள் ஒரு குண்டு வீசியிருப்பார். சரிங்களா? தொழில் தகராறுகள் சட்டம் அப்படிங்கிறத ஒன்று அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, வெள்ளைக்காரங்க இதை கொண்டு வருவாங்க. அதை வந்து அனௌன்ஸ் பண்ணி தீர்மானம் கொண்டு வரதை எதிர்க்கிற விதமா மத்திய சட்டப்பேரவைக்குள்ள குண்டு போட்டுட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அரெஸ்டும் ஆயிடுவாங்க. அவங்களாம் அரெஸ்ட் ஆயிடுவாங்க. அதாவது அந்த குண்டு யாரையும் கொல்லாது, ஆனா ஒரு பயங்கரமான ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கும். வெரி குட். 1929 1929ஆம் ஆண்டு. இங்க பாருங்க, சதி வழக்கெல்லாம் கேட்கறாங்க. அலிப்பூர் குண்டுவெடிப்பு, கான்பூர், பெஷாவர், மீரட், லாகூர், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? பொது உடைமைவாதிகள் மீது தொடுக்கப்பட்ட முதல் வழக்கு பாடத்துல தெளிவா கொடுத்திருப்பாங்க. பொது உடைமைவாதிகள் மீது தொடுக்கப்பட்ட முதல் வழக்கு. இதுல இருக்கிற எல்லா வழக்குகளுமே பொது உடைமைவாதிகள் மீது தொடுக்கப்பட்டது. அது முதல் வழக்கு என்னது? 1922 இருந்து 29 வரைக்குமே என்ன பண்ணுவாங்க இவங்க, 29 27 வரைக்குமே நிறைய வழக்குகள் தொடுக்கிருப்பாங்க. 5 வழக்குகள். அதுல முதல் வழக்கு எது? 21 22ல தொடங்கப்பட்ட பெஷாவர் சதி வழக்கு. எது? பெஷாவர் சதி வழக்கு. பெஷாவர் அப்ப இந்தியாவுக்குள்ள தானே இருந்துச்சு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்னும் நூல் யாருடையது? ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய டிஎன்பிஎஸ்சில கேட்ட கேள்வி. Why I am an atheist? வெரி குட். யாரு? பகத்சிங். கல்பனா தத் அதே மாதிரி ஒரு புக் எழுதியிருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. பண்டைய மதங்களை புத்துயிர்ப்பு செய்து வலுப்படுத்தி உயர்த்துவதே இந்தியர்களின் முதல் பணி என்று குறிப்பிட்டவர். இதுல இருக்கிற 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மதங்களை யூஸ் பண்ணி இந்தியர்களை ஒன்று திரட்டியவங்க தான். திலகரா இருக்கட்டும், தயானந்த சரஸ்வதியா இருக்கட்டும், மதன் மோகன் மாளவியா இருக்கட்டும், அன்னிபெசண்டா இருக்கட்டும். ஆனா பண்டைய மதங்களை புத்துயிர்ப்பு செய்து பௌத்தத்தை கொண்டு வந்தவங்க யாரு? வெரி குட். யாரு? அன்னிபெசன்ட். யாரு? அன்னிபெசன்ட். சரிங்களா? மனசாட்சியுள்ள இந்து மற்றும் முஸ்லிம் பொதுமக்கள் இத்தகைய வகுப்புவாதத்திலிருந்து முற்றிலும் விலகியே இருந்தனர் என்பது யாருடைய கூற்று? காந்தியடிகள் உள்ள இருந்தப்ப, இந்த ஒத்துழைப்பு அமைக்கிறதுக்கு அப்புறம் உள்ள இருந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா வகுப்புவாதம் தலை விரிச்சாடும். 22ல இருந்து ஒரு 27-8க்குள்ள அப்ப இந்து முஸ்லீமா பிரிஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இந்தியா பிரிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒதுங்கி இருந்தாங்க, இந்து முஸ்லீம் மனசாட்சி உள்ள இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னது யாரு? வெரி குட். யாரு? ஜவஹர்லால் நேரு. யாரு? ஜவஹர்லால் நேரு அவர்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நடத்த முடிவு செய்த ஆண்டு? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பம்பாய் காங்கிரஸ்ல முடிவு பண்ணிருப்பாங்க. என்ன வருஷம்? வெரி குட். 1942 ஆகஸ்ட் பிளான் பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் நைட்டு விடியால எல்லா தலைவரையும் கைது பண்ணிடுவாங்க. வினாபாவே மகாராஷ்டிரத்தில் அமைந்த பாவனர் ஆசிரமத்திற்கு தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கிய நாள். 3 தகவல்கள் இருக்கு. தனிநபர் சத்தியாகிரகத்தை முதல் தொடங்கிய யாரு? வினோபாவே. இது நிறைய தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. அவர் எங்க தொடங்கினாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆசிரமான பாவனர் ஆசிரமத்து அருகே. என்ன நாள்னு கேட்டிருக்காங்க. 1940. ஓகே. என்ன வருஷம்? வெரி குட். அக்டோபர் 17. ஸோ தனிநபர் சத்தியாகிரகம்னா என்ன பண்ணுவாரு? வெளியே வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து அப்படியே நிற்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம். நம்ம 17 வயசுல தான் வீட்டில் சொல்றது பேச்சு கேட்காம ஆடிக்கிட்டே இருப்போம். சாரி சளி பிடிச்சிட்டு இருக்குங்க.
ஸோ 17 வயசுல நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டை விட்டு வெளியே வந்து அட்டாச் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அக்டோபர் 17. மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவிற்கு 1947 ஆகஸ்ட் 14ஆம் நாள் சுதந்திரம் அளிக்கப்படும் என்பதை எப்போது அறிவித்தார்? ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கப்படும், ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அளிக்கப்படும் அப்படிங்கிறத மவுண்ட் பேட்டன் சொன்ன நாள் என்னது? ரொம்ப ஃபேமஸான திட்டம் மவுண்ட் பேட்டனோட திட்டம். ஜூன் 3. ஜூன் 3 சரிங்களா. அதாவது இவர் அனௌன்ஸ் பண்ண டேட் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த அட்லி கிளமண்ட் அட்லி என்ன பண்ணுவார், சட்டமன்றத்தில் ஒரு டேட் சொல்லியிருப்பார், ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அந்த டேட்டை நான் வச்சுங்க. அந்த கேள்வியெல்லாம் பின்னாடி வரும். அதாவது பின்னாடினா அடுத்த லைவ்ல. பங்களாதேஷ் எந்த ஆண்டில் உதயமாகிறது? பங்களாதேஷ்ல இப்ப பயங்கரமான ஒரு இடஒதுக்கீடு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பங்களாதேஷ் எந்த ஆண்டில் உதயமானது? வெரி குட். எந்த ஆண்டு? 1971. 1971. சரிங்களா. எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சொத்துரிமை உரியவருக்கு மட்டுமே வாக்குரிமை என்று இருந்தது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. சொத்துரிமை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போட உரிமை, பணக்காரங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும் கணக்கு. வெரி குட். 46 எலெக்ஷன். ஆப்ஷன் ஏ 46 எலெக்ஷன்ல. அரசியலமைப்பின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே உங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும்? பாலிட்டி ஸ்டார்ட் ஆகும். அரசியலமைப்பின் டேஸ் முதல் டேஸ் வரையிலான சட்டப்பிரிவுகள் அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி விளக்குகிறது. சரி, 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்குல்ல. சாரி இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு. சரி, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இது ரெண்டுமே இதாக இருக்குது. நான் உங்களுக்கு அனுப்பும்போது நான் சரி பண்ணிக்கிறேன். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ 152லேருந்து 237. ஸோ அடுத்த கேள்வி, இந்திய அரசமைப்பின் டேஸில் சட்டப்பிரிவுகள் மத்திய அரசின் நிர்வாகம். மேலே பார்த்தது மாநில அரசு பகுதி, இதை பார்த்துட்டு அதை பார்க்கலாம். சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா 152 237 வரைக்கும் மாநிலம். மத்திய அரசாங்கத்துக்கு என்ன? வெரி குட். பகுதி 5 52லேருந்து 78 வரைக்கும். 52லேருந்து 78 வரைக்கும். சரிங்களா. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பகுதி 6 வரும், இது பகுதி 5 வரும். எம்எம் பூஞ்சி தலைமையில் அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையான தொடர்பு பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோட ஆராய எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 3-4 மத்திய மாநில அரசுகளோட உறவுகளை ஆராய கமிட்டி அமைச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராஜமன்னார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்காரியா, அப்புறம் பூஞ்சி, வெங்கடச்செல்லையா, வீரப்பமௌலி, இந்த மாதிரி நிறையா கமிட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. எம்எம் பூஞ்சி பற்றி ஸ்கூல் புக்கில் 10th கொடுத்துருப்பாங்க. வெரி குட். என்னது? 2000. 2007 வெங்கடச்செல்லையா குழு. 1990 மாநிலங்களுக்கு இடையேயான குழு. சரிங்களா. 34 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆர்டிகல் 368. போன தேர்வில் பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகல் 368. அதோட பகுதி என்னது? போன லைவ்லயே நான் சொல்லியிருப்பேன். 368(1). வெரி குட். பகுதி 20. பகுதி 20 368 என்னது? அரசியலமைப்பின் சட்ட திருத்தத்தில் பின்பற்றப்படும் முறைகள். வாசிப்பாங்க, அறிக்கை நிலை போவோம், 3வது வாசிப்பு வரும், ஒரு குழு ஆரம்பிக்கும், அது ஃபைனல் பண்ணும், அதுக்கப்புறம் 2 அவையிலும் அப்ரூவல் வாங்கி கடைசியாக என்ன பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. மாநில அவசர நிலையை குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் அமைக்கிறார்? மாநில அவசர நிலை. இதெல்லாம் ஈஸியா இருக்கிற மாதிரி இவங்க நிறைய தெருவில் கேட்கப்பட்ட கேள்வி. வெரி குட். 356. மாநிலம் 386, நாட்டுக்கே 352, ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 360. சரிங்களா. சர்க்காரியா போன தடவை யாரை பார்த்தோம்? நம்ம ராஜமன்னார் குழுவோட வருஷம் பார்த்தோம். இந்த தடவை சர்க்காரியா குழு. வெரி குட். யாரு? 1983. அரசு நெறிமுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து. ஆப்ஷன் சி இல்லை. எது? ஆப்ஷன் ஏ
சரியா? அடுத்து, நாடாளுமன்றத்தில் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என்று கூறும் அரசமைப்பு பிரிவு எது? என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஒரு சர்டைன் வருஷத்துக்கு மட்டும் வச்சிருப்பாங்க, 15 இயர்ஸ் மட்டும் வச்சிருப்பாங்க எதை, ஆங்கிலத்தை. அதுக்கப்புறம் காலவரையின்றி மாத்திருப்பாங்க. அலுவலக மொழி திருத்த சட்டம் 55ல் 1, 63லயோ 67லயோ திருத்திருப்பாங்க. ஸோ அதை சொல்ற ஆர்டிகல் எது? வெரி குட், ஆர்டிகல் 120. ஆர்டிகல் 120 ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதெல்லாம் பெக்குலியர் கேள்வி, ஞாபகம் வச்சுங்க. முன்வரைவின் உட்கூறுகள் ஒவ்வொன்றும் விவாதத்திற்கு உட்படுத்தப்படுவது எந்த நிலை? ஒரு அரசியலமைப்பு முன்வரைவு கொண்டு வராங்க, ஒரு புதுசா ஒரு சட்டம் இயற்றணும் இல்லை சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னா அதெல்லாம் நம்ம நிறைய பேசி பார்த்துருப்போம். அதுல அந்த முன்வரைவோட ஒவ்வொரு பாயிண்டையும் விவாதத்துக்கு உட்படுத்துவது எந்த நிலை? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆப்ஷன் பி, மூன்றாவது வாசிப்பு. 3 வாசிப்பு இருக்கும். முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, அறிக்கை நிலை, அதுக்கப்புறம் மூன்றாவது வாசிப்பு, அதுக்கப்புறம் தான் அப்ரூவல். சரியா? இந்திரா சகானி அண்ட் இந்தியன் யூனியன் வழக்கு எதனுடைய தொடர்புடையது? ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திரா சகானி அப்படிங்கிறவர் ஒரு வழக்கு போட்டிருப்பாங்க. ரொம்ப பெக்குலியரான கொஸ்டினுங்க, இதெல்லாம் கேட்பாங்க. குரூப் 1 தரத்தான கேள்வி இதெல்லாம். வெரி குட். யாரோடது? மண்டல் குரு அறிக்கை. இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட ஒரு அறிக்கைக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா சகானி வழக்கு போட்டிருப்பாங்க. மேனகா காந்தி வழக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு தான். 3-4 வழக்கு இருக்கும். செண்பகம் துரைராஜன், இந்திரா சகானி, மேனகா காந்தி, என்ஆர் விஜயன். சரிங்களா? சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைய பெற்றது? சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் 1951ல் 51லயோ 52லயோ ரொம்ப ரொம்ப முக்கியமான, சாரி 53ன்னு நினைக்கிறேன். யார் இது பண்ணியிருப்பா? நேரு அவர்கள். வெரி குட். காக்கா கல்லேல்கர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீவியஸ் தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், முதல் ஆணையம் காக்கா கலேல்கர், 2வது ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா பிபி மண்டல். சரிங்களா? பிராமணர் அல்லாத அறிக்கை யாரால் எழுதி வெளியிடப்பட்டது? நீதி கட்சி சம்பந்தமா போன இதுலயும் ஒரு தேர்வு பார்த்தோம், இதுலயும் பார்ப்போம். ஏன்னா நீதி கட்சி சம்பந்தமா கேட்பாங்க. பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கை வெளியிட்டது நீதி கட்சி தான். அதை எழுதியவர் யாரு? 3 பேர்ல யாரு? பெரியார் வரமாட்டாரு, உங்களுக்கு தெரியும். நடேசன், TM நாயர், தியாகராஜ். இதுல யாரு? வெரி குட். யாரு? சர் பிட்டி தியாகராயர். அவரு தான் எழுதி வெளியிட்டிருப்பாரு பிராமணர் அல்லாதோர் அறிக்கை 1916 சம்திங்ல. சரிங்களா? தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி, தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி என்று நினைவு கூறப்படுபவர் யார்? இந்தியாவிலேயே முதல்ல மே தினத்தை கொண்டு வந்தவர் யாரு? வெரி குட். யாரு? சிங்காரவேலர். தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி, கம்யூனிஸ்ட். பல்வேறு வகையான வரிகளை பற்றி கூடும் சங்கப்பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சுங்கவரி, கலால் வரி, இதை பற்றிலாம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நூல் எது? சங்கப்பாடல் எது? சுங்கவரி பற்றி சொல்லியிருப்பாங்க. வெரி குட். எது? பட்டினப்பாலை. ஐயனம் யூனிட் 8 கொஸ்டின். பெண்களுக்கு சக்தி என்ற அடையாளத்தை அளித்தவர், இதுவும் யூனிட் 8 and 9 தான். பெண்களுக்கு சக்தி என்ற அடையாளத்தை அளித்தவர் யார்? யாரு? பாரதியார். சக்தி அப்படிங்கிறது, சக்தி இப்பெல்லாம் போறாங்க இல்லையா, மகிழா சக்தி, அந்த மாதிரி சக்தி அப்படிங்கிறது லேடிஸை குறிக்கிறதுக்கான முதல் சொல்லாடலை கொண்டு வந்தவர் யாரு? பாரதியார். காமராசரின் ஆட்சி காலம் எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. டிஎன்பிசி தேர்வுகளில் காமராஜர் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் ஆண்டாரு, மொத்தம் எத்தனை வருஷம் ஆண்டாருலாம் கேள்விகள் வந்திருக்கு. மொத்தம் 9 வருஷம் ஆண்டிருப்பார். வெரி குட். அது 54லேருந்து 63 வரைக்கும். 54லேருந்து 63 வரைக்கும். 52 எலெக்ஷன்ல நேதாஜி ஜெயிப்பாரு, ராஜாஜி ஜெயிப்பாரு. ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தோன்னா அவரை பதவி விலக சொல்லி அதுக்கு பதிலாக காமராஜர் உள்ள வருவார். காமராஜரோட ஆட்சி காலம் பொற்காலம், 9 வருஷம் ஆண்டிருப்பார். நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருப்பார். மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். பள்ளிகளை இது பண்ணியிருப்பார். கல்வி கண் திறந்த காமராஜர். காமராஜர் மாதிரி ஒரு தலைவர் கிடைக்கவே மாட்டாங்க. பழைய கம்பெனிகள்லாம் இருக்கும்போது
நிறைய நார்த் இந்தியன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நார்த் இந்தியன்ஸ்லாம் காமராஜரை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறாங்க. யூ கைஸ் ஆர் வெரி லக்கி பிகாஸ் யூ ஆல் ஹேவ் அ காமராஜர் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் தலைவர். முதலாவது சுயமரியாதை மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவது சுயமரியாதை மாநாடு. வெரி குட். செங்கல்பட்டு 1929 நடக்கும்னு நினைக்கிறேன். 25 ஆரம்பிச்சிருப்பாங்க, 29 நடக்கும். இதோட தலைமை வகித்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவார். அவர் பேர் ஏதோ சவுந்தரபாண்டியன். சவுந்தரபாண்டியன் அப்படிங்கிறது தான் தலைமை வச்சிருப்பார். சரிங்களா? அதுக்கு சிறப்பு விருந்தினராக இன்னொருத்தர் யார் இருப்பாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைய முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சுப்பராயன் வந்து இருந்திருப்பார். சரிங்களா? அந்த பேர்லாம் நான் வச்சுங்க. ஸோ அடுத்து 48வது கொஸ்டின். இந்தியாவில் பொது உடைமை கட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? கம்யூனிஸ்ட் இந்தியாவில் பம்பாயில் தொடங்கியிருப்பாங்க. 21 வந்து பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான்லையும் ரஷ்யாவிலையும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சிருவாங்க. இந்தியாவில் முறைப்படி எப்பன்னா வெரி குட் எப்ப 25. தலைமை உரை வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் இந்த மாநாட்டுக்கு தலைமை உரை ஆற்றியிருப்பார். சரிங்களா? அடுத்து 49வது கேள்வி. சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தவர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டிலேயே வரும். பாலிட்டி யூனிட் 8 and 9 கலந்து தான் வரும். வெரி குட். யாரு? அண்ணாதுரை. அண்ணாதுரை ஜூலை 18 வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 18ஆம் நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானத்தை கொண்டு இருப்பாங்க. அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நாளாக கொண்டாடுறோம். 1969 ஜனவரி 14 பெயர் மாற்றிருப்பாரு. ஜூலை 18 அதுக்கான தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றிருப்பாங்க. சரிங்களா? சென்னை மாநிலத்தை 2 கேள்வி அடுத்தடுத்து அதே வருதா? ஸோ அண்ணாதுரை தான். சரிங்களா? ஸோ 50 கேள்வி பார்த்தாச்சு. இதே மாதிரி இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டெய்லி லைவ் நடக்கும், மறக்காமல் கலந்துங்க. தேங்க்யூ. ஓகே, அடுத்த லைவில் பார்ப்போம்.